ஹலோ மைனி, என் மக இன்னைக்கு காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டா. நானும் ஜெனியும் கிளம்பி வெளியே வந்துட்டோம் மைனி. வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க அங்க வந்துறியோம். சம்மந்தி, நீங்க அங்கேயே இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்து கூட்டிட்டு வந்துறேன். இல்ல சம்மந்தி, நீங்க சொல்லுங்களா, நாங்களே வந்துறியோம். இல்ல இல்ல, ஒரு 5 நிமிஷம் தான், நான் இப்ப வந்துறேன், நீங்க அதுலயே நில்லுங்க. சரி மைனி. பாட்டி, அந்த பாட்டி என்ன சொன்னாங்க? ஒரு 5 நிமிஷம் காத்திருக்க சொன்னாவம்மா. இப்போ வந்துருவாங்களா? அவிய வீடு பக்கத்துல தான் இருக்கா. சரி பாட்டி. அக்காவை பார்க்க போறேன், ஜாலியா இருக்கு. ஆனாலும் அக்கா மேல நான் கோவமா தான் இருக்கேன். ஏமா? பின்ன என்ன பாட்டி, அக்கா செஞ்சது சரியா? அவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் அவளை பார்த்து கோவம் தான் படுவேன், அதுக்கப்புறம் தான் பாசலாம். அப்படிலாம் சொல்லாதம்மா. இல்ல பாட்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை அவ சொன்னாளா, அவளை பார்த்தோன்னே சப்பு சப்புன்னு அரையணும் போல தோணுது. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. இப்போ அவ புருஷன் எதுவும் நினச்சிக்கிட கூடாதுல்ல. போங்க பாட்டி, அவளால சும்மா விட முடியாது. இப்போ போயிட்டு அவளுக்கு நல்லா இருக்கு. என்ன பாட்டி? அப்படியே பாட்டி? பாட்டி இன்னும் சமைக்கவே இல்லையே. பாட்டி, அது பாட்டி தாத்தாக்கு பிடிக்காது. சரி பாட்டி. சரி பாட்டி, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. அப்படியே அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிருங்க பாட்டி, அவரு 1 hour பர்மிஷன் கேட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா பாட்டி, அவரையும் பார்க்கறதுக்கு தானே வராங்க. அவருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிருங்க பாட்டி, என்கிட்ட ஃபோன் இல்ல. சரி பாட்டி. பாட்டி, தாத்தா, தங்கச்சி எல்லாரும் வராங்க. ஒரே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. எனக்கு வேற திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிட்டு. பாட்டி என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்களோ? ஆமா, கண்டிப்பா திட்டுவாங்க. ஆனாலும் என் மேல பாசமா தான் இருப்பாங்க, நீ புரிஞ்சுப்பாங்க. பாட்டி அம்மா அளவுக்குலாம் கோவப்பட மாட்டாங்க. ஆனா தாத்தா ரொம்ப கோவப்படுவாங்க. தாத்தாவை தான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. அப்புறம் ஜெனி ஏற்கனவே என் மேல கோவமா இருக்கா. அவகிட்ட நான் எதுவுமே சொல்றதே இல்லைன்னு. கண்டிப்பா கோவம் தான் படுவா. கோவம்லாம் கொஞ்ச நேரம் தானே, இனி பார்க்கறதுக்கு தானே எல்லாரும் வராங்க. கொஞ்ச நேரத்துல கோவம் போய் எல்லாரும் என் கூட பாசமா ஆயிடுவாங்க. ஷூ, இதை பத்தி நினைச்சிட்டே நான் காஃபி போட மறந்துட்டேனே. சீக்கிரமா காஃபி போடணும். பியாதி எடுப்பா, அந்த ராணிக்கு அப்படி என்ன திமிரு? அவதான் என்ன இந்த நாட்டுக்கே ராணியா? அவ வீட்டுக்கு போயிருக்கே, மதிச்சு நீ உட்கார்ந்து கூட சொல்லல. ஏதாவது குடிக்கிறியான்னு ஒரு மரியாதை கூட கேட்கல. அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு பெரிய மகாராணி மாதிரி உட்கார்ந்துருக்கா. என்னை பார்த்து எழுந்திருக்க கூட இல்ல. போயிட்டு வரேன்னு சொல்றேன், போன்னு சொல்லிட்டா. நான் என்ன அவளுக்கு வீட்டுக்கு வேலைக்காரியா? இவ்வளவு கேவலமா நீ நடத்தியதுக்கு. அவ வீட்டுக்கு வர போற சம்மந்தி. ஏற்கனவே சம்மந்தி ஆயிருக்க வேண்டியது, இது கடைசி நேரத்துல இப்படி ஆயிருச்சு. இப்போ 2வது மகளை கேட்டு போயிருக்கேன். என்னை கொஞ்சம் கூட அவ மரியாதையை நடத்தவே இல்லை. அவ 2வது மகளை மட்டும் கெட்டி தரட்டுமே, அதுக்கு வரது அவளுக்கு நான் யாருன்னு தெரியும். என்னையும் என் குடும்பத்தையும் எப்படிலாம் அவமானப்படுத்தினாலோ அதே மாதிரி அவளை நான் அவமானப்படுத்துவேன். வீட்டுக்கு வந்தானா ஒரு சேர் கூட அவளுக்குன்னு போட்டு வைக்க மாட்டேன். நான் மட்டும் ஒரே ஒரு சேர்ல கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன். இவ என் முன்னாடி நின்று பேசிட்டு அதனால போயிட்டே இருக்கணும். என்ன திமிரு அவளுக்கு? அவ திமிரெல்லாம் ஒரு நாள் அடக்கணும். ராசதி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? எங்க போயிட்டு வந்தா? ஏங்க, அத சொன்னேன்ல, அந்த ராணிட்ட போய் 2வது மவளை கேட்க போறேனே, அதான் போய் கேட்டுட்டு வரேன். என்ன சொன்னாவ? கொஞ்சம் கூட நீ மதிக்கவே இல்லங்க அந்த ராணி. கேவலப்படுத்திட்டா நீ. என்னாச்சு ராசதி? வீட்டுக்கு வந்தவியல வாங்கன்னு சொல்லுவாவ. அவ எதுக்கு வந்தான்னு கேக்குறா. உட்காரு காபி குடின்னு ஒண்ணுமே சொல்லலங்க. என்ன சொல்ல வந்தியே சொல்லிட்டு போங்கங்க. எனக்கு அப்பவே தெரியும் அந்த வீட்டுல இவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும்னு. அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன். உன்னையும் போக வேண்டாம்னு சொன்னேன். நீ எதுக்கு திரும்ப திரும்ப அங்க போறா? அதான் செட் ஆகாது, வேற இடம் பாத்துக்கிடலாம்னு சொன்னேன்ல. நம்ம மகனும் வாங்கிட்ட என்ன சொன்னான்?
இந்த இடம் வேண்டாம் வேற பொண்ணு பாப்போம்னு தானே சொன்னான். அது மட்டும் இல்ல, கஷ்டப்பட்ட வீட்டு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி பணக்கார பொண்ணு ஓடி போற பொண்ணுலாம் நம்மளுக்கு வேண்டாம்னு சொன்னானா இல்லையா? நீ அது கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டேற சத்தி. எதுக்கு இப்படி பண்ற? எதுக்கு அங்க போய் அவமானப்பட்டு வரணும் இப்போ? ஏங்க அவதானே தப்பு செஞ்சா, அவதானே தப்பு செஞ்சா, அவதானே அசிங்கப்படணும். இனி அவ மரியாதையை தானே நடத்தணும். என்னமோ ஏமாயே தப்பு செஞ்ச மாதிரி அவ நீ நடத்தியா? சரி ரசதி, கோவப்படாத. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? மனுஷியா வரல, பெரிய மகாராணி நடப்பு அவளுக்கு. தப்பு செஞ்சதெல்லாம் அவ மாவ தான் ஓடுனா. சரியான ஓடு கைய பெத்து வச்சிருக்கா. இவளுக்குலாம் இவ்வளவு திமிரு ஆகாது. அவ மவனை என் மவனுக்கு கட்டி வச்சு அவ திமிரு எப்படி அடக்குறேன்னு மட்டும் பாருங்க. என்னையா உட்காருன்னு சொல்லாம விட்டா, இனி காலம் முழுக்க என் வீட்டுக்கு வரும்போது அவளை உட்காருன்னு நான் சொல்லவே மாட்டேனே. ஒன்னோட நின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கணும் அவளை என் முன்னாடி. சரியான விளங்காதவா. நான் அவ மவ கல்யாணத்துக்கு செலவு பண்ண ரூபா கூட வேண்டாம்னு சொல்லிட்டேங்க. ரெண்டாவது பிள்ளைய கட்டி தந்தா போதும் நாங்க நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அப்படி இருந்து என்னை இப்படி நடத்தினானா அவளும் உருப்படவே மாட்டா. அவன் மாவளை மட்டும் கெட்டி தரட்டுமே, அதுக்கு பிறகு தானே அந்த ராணிக்கு இருக்கு. ராசதி, நீ பேசுறதே சரியில்லை. நீ என்னவோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு அந்த வீட்டு பொண்ணே வேண்டாம்னாலும் கூட எதுக்கு அவிய மகளையே நம்ம பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைக்கா? அப்பதான் அந்த ராணி என் கால்ல வந்து விழுவா. இப்போ அவளுக்கு பெரிய மகாராணி நடப்பு. அதனால ரொம்ப ஆடிக்கிட்டு தெரியா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ திமிர அடக்கி ஆகணும். அப்புறம் அந்த சரோஜா வேணும்னே குடும்பத்தை பழி வாங்கிட்டா. அவ மகன் காதலிச்சு என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே. இந்த மாதிரி என் மகன் காதலிக்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி மவனை அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடுன்னு சொல்லியிருக்க பாருங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு எல்லாரும் போய் நின்றுக்காங்களாம். அதையும் கேள்விப்பட்டேன். என்ன சொல்ற ரசதி? ஆமா, கல்யாணத்துக்கு அந்த சரோஜா புருஷன், அந்த கிழவி, இந்த ராணி, அப்புறம் அவ புருஷன் எல்லாரும் போயிருக்காங்களாம். குடும்பமே சேர்ந்து தாங்க நம்மளை ஏமாத்தி இருக்கு. இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன். ராசதி, சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளை என் மகனுக்கு கெட்டி வச்சு அதுக்கு பிறகுதான் அவளை பொலி வாங்கணும். அப்பதான் நான் யாருன்னு அவ தெரிஞ்சுக்கிடுவா. பாட்டி, தங்கம் நல்லா இருக்கியம்மா? சாரி பாட்டி. அழாதம்மா. சாரி பாட்டி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க பாட்டி. இருக்கட்டும்மா, உனக்கு பிடிச்சவன தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அழாதம்மா, கண்ணத்தோட. மைனி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாவம்மா. உன் மனசுக்கு பிடிச்சவன தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுல ஒரு தப்பு இல்லை. அழாதம்மா. அதுவும் உங்க அப்பா அம்மாவும் கல்யாணத்துக்கு வந்திருக்காவல்ல, அவியலும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காவல்ல. நீ தனியா ஒன்னும் கூட்டிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணலம்மா. அதனால இதெல்லாம் நினைச்சு நீ கஷ்டப்படாத. சரி பாட்டி. ஜெனி அக்கா, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். எதுக்கு என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் கல்யாணத்தை பார்க்கணும், உன் கல்யாணத்துல என்ஜாய் பண்ணணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? என்னை நீ ஏமாத்திட்ட. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணி சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி ஒருத்தரை லவ் பண்றேன்னு கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. எதுக்குக்கா இப்படி செஞ்சா? சாரி ஜெனி. உன்கிட்ட சொன்னா நீ எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிருவியன்னு உன்கிட்ட சொல்லல. பக்கத்துல இருந்தா கூட உன்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சிருப்பேன். போன்ல எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? அதனால தான் உன்கிட்ட சொல்லல ஜெனி. சாரி ஜெனி. சாரிலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். உன் கல்யாணத்தை மறுபடியும் என்னால் பார்க்க முடியுமா? இப்படி பண்ணிட்டியக்கா. ஜெனி, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பேன். ஃபோன் பண்ணி என்னால் சொல்ல முடியல ஜெனி. சாரி ஜெனி. ஜெனிமா, அதான் அக்கா மன்னிப்புலாம் கேட்கல. என்ன மேலே கோவத்தில் இருந்தா என்னமா அர்த்தம்? கோவம்லாம் இல்லை. அக்கா என்கிட்ட சொல்லாம இப்படி பண்ணிட்டால, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. ஆனா இவ காலேஜ் படிக்கும் போதே ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கா. என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த விஷயத்த. எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்? நீங்களே சொல்லுங்க பாட்டி. அப்போ நான் இவ கூட தானே இருந்தேன். சொல்லணும்னா என்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா. அதனால தான் எதுவுமே சொல்லவே இல்லை.
ஜெனி அப்படிலாம் இல்ல ஜெனி. போக்கா என்கிட்ட பேசாத. சரி அப்படில சொல்லாதம்மா. அக்கா வா கூட பேசலனா வேற யார் கூட பேசலாம் சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அக்கா தப்பு பண்ணியிருக்கா. என்கிட்ட அவ இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், சொல்லாம மறைச்சிட்டா. நான் அவட்ட பேசவே மாட்டேன். ஜெனி சாரி ஜெனி. போக்கா பேசாத. என் செல்ல தங்கச்சி இல்ல. சாரி ஜெனி. ஓ நான் பேச மாட்டேன். இனி உன்கிட்ட இருந்து எதுவும் மறைக்க மாட்டேன் ஜெனி. என் கூட பேசு. அப்போ இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்து மறைச்சதெல்லாம் தப்பு தான் ஜெனி. இனி எதையும் மறைக்க மாட்டேன். சாரி ஜெனி. அனுக்கா ஐ மிஸ் யூக்கா. நானும் தான் ஜெனி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அங்க இருந்து வந்ததுல இருந்து உன் கூட ஒழுங்கா பேச முடியலன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அப்புறம் ஏன் என் கூட ஒழுங்கா பேசவே இல்லை, ஃபோன் கூட ஒழுங்கா பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம் ஜெனி. அம்மா தான் காரணமா? என்ன சொல்ற? யார் கூடயும் ரொம்ப ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் யார் கூட பேசினாலும் உடனே ஃபோனை பிடுங்கி பார்த்துருவாங்க. அதனால தான் நான் யாருக்குமே ஃபோன் போடவே இல்லை ஜெனி. சாரி ஜெனி. அப்படியா? ஆமா, நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்லி நீ அதை புரியாம அம்மாட்ட சொல்லிடக்கூடாதுன்னா உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லவும் இல்லை. நீ கண்டிப்பா என் கூட இங்க இருந்திருந்தா நான் எல்லாத்தையும் சொல்லி இருந்திருப்பேன் ஜெனி. அங்க இருந்ததுனால தான் என்னால சொல்ல முடியல. சாரி ஜெனி. சாரிக்கா. ஆமா, தாத்தா வரலையா? பாட்டி தாத்தாவேங்க? அது வந்துமா அவிய வரலன்னு சொல்லிட்டாவ. அதான் நாங்க 2 பேரும் மட்டும் கிளம்பி வந்தோம். தாத்தா என் மேல கோவமா இருக்காங்களா பாட்டி? சீச்சி அதெல்லாம் இல்லம்மா. நான் இப்ப வரல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாவ. இல்ல, தாத்தாக்கு என் மேல கோவம். நான் நினைச்சேன் தாத்தா வந்தாலும் என் மேல கோவம் தான் போடுவாங்கன்னு. ஆனா இப்படி வராம இருப்பாங்கன்னு நினைக்கல. ஆனுமா, தாத்தாட்ட நாங்க இங்க வரோன்னே சொல்லலம்மா. அவிய கோவப்படுவாங்களோன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதான் சொல்லல. நீ இப்படி பண்ணிட்டாங்கிறதுனால இப்படி பண்ணிட்டாலே என் பிள்ளைக்கு அவமானம் ஆயிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாவ. அதாம்மா உன்னை பார்த்தா கோவப்படுவாங்களோன்ட்டு நாங்க இங்க பாரதியா வீட்டு சொல்லாம தான் வந்தோம். அப்போ தாத்தாக்கு நான் இப்படி பண்ணது நினைச்சு கோவமா பாட்டி? ஆமாம்மா, கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காவ. போக போக சரியாயிரும். ஆமாம்மா, ஆளாத. அதான் நாங்க உன் கூட இருக்கோம்ல. சரி பாட்டி. ஜெனி, உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் பண்ண போறேன். அப்படியா? ஆமா, எல்லாம் வாங்கி வச்சாச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி சரி, நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வா, அப்பதான் நான் முழுசா மன்னிப்பேன். அடிப்பாவி, அப்ப இன்னும் மன்னிக்கவே இல்லையா? இல்ல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கோவம் இருக்கு. நூடுல்ஸ் சாப்பிட்டாதான் சரியாகும். பாட்டி, எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். ஏம்மா அனு, எனக்கு இந்த நூடுல்ஸ் எல்லாம் வேண்டாம்மா. எனக்கு ஒரு கிளாஸ் காபி மட்டும் போதும். இல்ல பாட்டி, நூடுல்ஸ் அவளுக்கு மட்டும் தான். நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு செய்யறேன். இன்னைக்கு நீங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எல்லாரும் உட்காருங்க, நான் முதல்ல காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அனு. சூர்யா, இவதான் என் தங்கச்சி, இவங்க தான் என் பாட்டி. பாட்டி, இவர் தான் சூர்யா, என்னோட புருஷன். ஐயா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. சூர்யா, இவதான் என் தங்கச்சி, பேரு ஜெனி. அனுமா, புருஷன் பேரை சொல்லி எப்படி கூடுவாவ? பாட்டி, அது காலேஜ் படிக்கும் போதுல இருந்து பழக்கமாயிட்டு பாட்டி, மாத்திக்கிடவே முடியல. சூர்யா என்னோட ஃப்ரெண்டு தான். பரவாயில்லம்மா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுல, இனி வாங்க போங்கன்னு கூப்பிடணும், சரியா? சரி பாட்டி. ஜெனி, இவர் தான் அவரு. நல்லா இருக்கீங்களாத்தா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன்னை பத்தி அனு நிறைய சொல்லியிருக்கா. அப்படியாத்தா? ஆமா ஜெனி. ஆனா நீங்க 2 பேரும் லவ் பண்ணதான் அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏய் ஜெனி, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாத. நான் போய் உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏங்க, எல்லார் கூடயும் பேசிட்டு இருங்க, நான் எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரி அனு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? வேண்டாம் வேண்டாம், 4 பேருக்கு சமைக்க என்னால முடியாதா? எல்லார் கூடயும் பேசிட்டு இருங்க, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். பாட்டி, பேசிட்டு இருங்க, நான் இதை வரேன். மைனி, பிள்ளை ஒத்தையில எப்படி வேலை பாப்பா?
நம்மளும் போய் கூட மாட உதவி செய்வோம் வாங்க. அங்க வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன், நானே தான் எல்லாம் செய்வேன். எப்பயாவது கூட மாட வந்து நிப்பா, அவ்வளவுதான். வாங்க மைனி, நம்மளும் அடுப்பங்கரையில போய் கொஞ்சம் உதவி செய்வோம். பாட்டி நானும் வரேன். என்ன எல்லாரும் கிச்சனுக்கு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்றது? நாமளும் அங்கேயே போவோம்.